ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரியலூரின் மீது ஒரு தனி கவனம் வைக்கவே இல்லை. தெரியாத ஒரு விஷயத்தை நான் உகிச்சு சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிடும். நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள். பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா, பொறுப்பு இல்லை என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம். 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட்டுக்காக மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் அவர்கள் உள்ளே வந்த பிறகு கலை கலாச்சார பண்பாட்டு மையம் அதை பார்த்தது. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்தது, அம்பாளை தரிசனம் செய்தது எல்லாருமே பார்த்தாங்க. அதன் பிறகு மேடை நிகழ்ச்சியில் நம்முடைய இசைஞானி இளையராஜா ஐயாவுடைய தேவாரம் திருவாசகத்தினுடைய அற்புதமான பாடல்களையும் கேட்டாங்க. அதன் பிறகு நாணயத்தை வெளியிட்டாங்க. அதன் பிறகு பிரதமருடைய உணர்ச்சி மிகுந்த பேச்சையும் கூட நாம் எல்லோரும் பார்த்தோம். இந்த வருகை என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகை. காரணம், அரியலூர் மாவட்டம் நமக்கு தெரியும், இன்றைக்கி தமிழகத்தில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் HDIயில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக அரியலூர் இருக்குது. மிக அற்புதமான மாவட்டம். காரணம், ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரியலூரின் மீது ஒரு தனி கவனம் வைக்கவே இல்லை. இன்றைக்கி பிரதமருடைய வருகை அரியலூரினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையாக நாங்கள் பார்க்குறோம் காட்டினார். 3வது, பிரதமர் நடந்து கொண்ட விதம். வாரணாசி காசியினுடைய எம்பியாக இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே காசியினுடைய கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பக்தாதியாக, ஒரு சாதாரண மனிதராக தீர்த்தத்தோடு தான் கோவிலுக்குள்ளே வந்தாங்க. அந்த தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி கையில் கொடுத்து அதனால் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அங்கே கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் கூட கங்கையும் காவிரியும் கலப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதமருடைய இதை நான் பார்க்குறேங்க. OPS அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த முறையை சந்திக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியலிங்கன்னா, நம்முடைய அண்ணன் OPS அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது. அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உகிச்சு சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிடுங்க. தெரியாத எடப்பாடியாவை பார்த்தீங்க, இருக்க பற்றி பேசினாரு. எப்படி இருக்குது அந்த உணர்ச்சியோட அந்த பார்வை? சரிங்க. பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்றுதான், நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான். அது எப்போ நம்ம தோளில் தட்டி கொடுத்தாலும் சரி, கையை பிடித்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறார். அப்படித்தாங்க நான். காரணம், நாங்கள் அருகில் இருக்கிறோம். பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோதாவரி காவிரி இணைப்புக்கான நிதியை வழங்க பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிதி வழங்குறதுக்கு நீங்கள் பிரதமர் அவர்கள் இல்லை. ரிவர் இன்டர்லிங்கிங் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம். எப்படி ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம 2014 3வது 5 இயர் பிளாக்கில் இருக்கிறோம். 5 வருஷத்தை முடிச்சுட்டு 3வது 5 வருஷம் எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ, இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டிய தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை. எல்லா இடத்துலையும் இணைப்போம் தான் சொல்கிறோம். அந்த நதிநீர் இணைப்பில் மிக முக்கியமாக கோதாவரி காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா கேஞ்சஸ் ரிவர் தான் மெயின் ரிவர். அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும். அதை ஒரு லிங்க் லிவராக இணைச்சிக்கிட்டே வரணும். இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்கினால 2.5 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. 2.5 lakh crore. ஆனால் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழகம், நம்ம பகுதிக்கு வறட்சி இன்றைக்கி ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை, பெரிய நதி இல்லை. அதனால் கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதை இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரால் அது முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். புதிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டு. அதாவது வந்துங்கன்னா, நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை. மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா அகில இந்திய அளவில் இன்றைக்கி மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாற்றியிருக்கோம். நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள். பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா, பொறுப்பு இல்லை என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம். அதனால் பொறுப்பு என்பது எல்லோரும் நிலையில்லாத பொறுப்பு தாங்க, நான் மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
அதனால் பொறுப்புக்காக எங்கள் வேலையை குறைச்சிக்கிட்டோம், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இறங்கு. ஆனால் அதாவது கட்சி நமக்கு ஒரு பொறுப்பு சொல்லி இது செய்யினா நம்ம செஞ்சாகணும். அது எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி. நம்ம கட்சியில் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்கண்ணா. பொறுப்பு வரும்பொழுது கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அது சந்தோஷமான செய்தி. ஒரு மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பது ரொம்ப நாள் மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு சோகமான நிகழ்வு தான். அதை நாங்கள் நிச்சயமாக நல்ல விஷயமாக பார்க்குறோம். அப்படின்னா உடல்நிலை தேறி இருக்கிறது, அவர் கடினமான பணிச்சுமை எடுத்துக்கொண்டு பணி செய்யலாம். இது ஒரு பக்கம். இரண்டாவது இன்னொரு பக்கம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க, தொண்டர்களை சேர்த்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது, முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாமல், இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாமல், இன்னும் மத்திய அரசு மேலே பழி போடாமல், இந்த கடைசி 1 வருட காலத்தில் வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளோ நிறைவேற்றியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்களா? 4 ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறி இருக்கணும், அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போட்டு மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது, எதிர்பார்ப்பதும் இல்லை.